أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்று நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், அது மட்டுமல்லாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இன்று உலகளாவிய அளவில் வியாபித்து நிற்கிறது என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கான வளர்ச்சி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மரமாக வளர்ந்து நிற்பதற்கான விதைகளாக இருந்தவர்கள் நபித்தோழர்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொன்ன பொழுது நபிகள் நாயகத்தின் நிழலாக பயணித்தவர்கள் நபித்தோழர்கள், நபி தோழியர்களும் கூட. ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம வரலாற்றில் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கும் பொழுது ஏற்பட்ட எல்லா சிரமங்களிலும் இந்த நபித்தோழர்கள் துணை நின்றார்கள். பெருமானாருக்கு ஏற்பட்ட எல்லா துன்பங்களிலும் இந்த நபித்தோழர்கள் துணை நின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபித்தோழர்கள் நேசித்த அளவிற்கு வேறு யாராலே நேசிக்க முடியாது, நேசிக்கவும் இல்லை. அதை அப்படித்தான் பார்க்க முடியும். நபி பெருமானாரை நபித்தோழர்களும் நபித்தோழர்களும் எந்த அளவிற்கு உயிருக்கு மேலாக பல இடங்களிலே சும்மா வாயால் சொல்லிவிட்டு போகக்கூடிய அளவுக்கு இல்லை, சம்பவங்களை, செய்திகளை, வரலாற்று பின்னணிகளை, நபிகள் நாயகமே அவர்களை மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய வாக்கியங்களை, இவைகளெல்லாம் சீர்தூக்கி பார்த்தால் நாமெல்லாம் ஜீரோ தான், ஒன்றுமே இல்லை. பெருமானார் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். மேற்கொள்ளும் பொழுது பிரச்சனை ஏற்படுகிறது, பஞ்சாயத்து ஏற்படுகிறது, ஊரை விட்டு காலி பண்ணி போகணும். பெருமானார் உத்தரவிடுகின்றார்கள், நீங்கள் ஹிஜ்ரத் செய்து விடுங்கள், நாட்டை துறந்து மதீனாவுக்கு சென்று விடுங்கள். நபித்தோழர்கள் எந்த அப்ஜெக்ஷன் பண்ணலையே, எந்த எதிர்ப்பும் தெரியலையே. இந்த மார்க்கம் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த நபிக்கு நாம் துணையாக நிற்க வேண்டும் என்று சொன்னால், நான் பிறந்த இந்த நாட்டை துறப்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. போனாங்க நபித்தோழர்கள், ஹிஜ்ரத் செய்து மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனாங்க. பார்த்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் போய் இருக்கிறாங்க. நபித்தோழர்களுக்கு உத்தரவிடுறாங்க, எதிரிகள் வந்துட்டாங்க, போர் செய்யணும், எல்லாரும் கிளம்பு. வாரோம், எதிர்ப்பே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னால் எதையும் நாங்கள் செய்வோம், நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். இது நபித்தோழர்களுடைய பண்பு. நபித்தோழர்கள் செய்தாங்க. எந்த அளவுக்கு செய்தாங்கன்னா, மரணம் முன்னறிவிப்பு செய்யப்பட்டு போர் கலைக்கிறாங்க. நபித்தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்துறாங்க. போருக்கு போன எப்படி, சாது கொல்லப்பட்டால் ஜாஃபர், ஜாஃபர் கொல்லப்பட்டால் ரவாஹா, முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது மரணம். நாம் இப்படி செய்வோமா? நமக்கு இப்படி என்ன வருமா? நபித்தோழர்களுக்கு மரணம் முன்னறிவிப்பு செய்யப்படுதுங்க. முன்னறிவிப்பு செய்யாம போருக்கு போனா கூட மரணத்தை பத்தி தெரியாதானே, போயிட்டு வந்துடலாம். போருக்கு போறோம், போராடுறோம், நம்மளை சிலர் கொள்ளலாம், நம்ம சிலரை கொள்ளலாம், சில நேரம் கனிமத்து பொருட்கள் கூட கிடைக்கும், லாபம் கூட இருக்கும், இப்படி கூட சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் நபித்தோழர்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டது, நீங்கள் கொல்லப்படுகின்றீர்கள். நபித்தோழர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாங்களே, நாங்கள் கொல்லப்படுமா போறோம்? ஏன் பெருமானார் நீங்கள் சொல்லுகின்றீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், இந்த மார்க்கத்தை நேசிக்கிறோம், இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதான் நபித்தோழர் பண்புங்குது. நபித்தோழர்களை சும்மா நபித்தோழர்கள் சொல்லிட்டு போக முடியாது. இஸ்லாமிய வரலாற்றை ஒரு மனிதன் முழுமையாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் நபித்தோழர்களையும் நபித்தோழர்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இஸ்லாமிய வரலாற்றை அவன் முழுமைப்படுத்தவே முடியாது. எல்லா இடத்துலையும் ஒரு நபித்தோழர் வந்திருப்பாங்க. நபிகள் நாயகத்தினுடைய பெரும்பாலான செய்திகளில் ஒரு 90% மேற்பட்ட செய்திகளில் நபிகளாருடைய இன்னல்களில், கஷ்டங்களில், துன்பங்களில், துயரங்களில், பசி பட்டினியில் ஊர்வலைக்கு வைக்கப்படும் பொழுது ஏதாவது ஒரு நபித்தோழர் கூட இருப்பார், அல்லது ஏதாவது நபித்தோழியர்கள் கூட இருப்பாங்க, சேர்ந்தே வரும். பல காட்சிகளை பார்க்கிறோம், பல செய்திகளை பார்க்கிறோம். நபித்தோழர்களுடைய
இந்த செய்திகளை எல்லாம் அங்கீகரிக்கும் வகமாக சஹாபாக்களுடைய தியாகம் இருக்கா இல்லையா, சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக செய்த பணிகள் இருக்கா இல்லையா, இவைகளெல்லாம் அங்கீகரிக்கும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன் வாயால் சொல்றாங்க. நபிகள் நாயகம் யாரையும் சும்மா சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்க அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் தான் பேசுவாங்க. ஒருவரை நல்லவர் என்றோ சொர்க்கவாதி என்றோ ஒரு சமூகம் குறித்து நல்ல சமுதாயம் என்றோ நபிகள் நாயகம் சர்டிபிகேட் கொடுப்பதாக இருந்தால், உத்தரவாதம் கொடுப்பதாக இருந்தால், நபிகள் நாயகத்துடைய சொந்த கருத்தங்க மேம்படாது. இறைவனுடைய அறிவிப்பின் மூலமாக, இறைவனுடைய உத்தரவாதத்தின் மூலமாக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியாக மனிதர்களுக்கு வழங்குவார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்தோழர்கள் குறித்து சொல்லக்கூடிய செய்தி பாருங்க, ஹைருக்கும் கர்னி, உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா, சிறந்த சமுதாயம் எந்த சமுதாயம் தெரியுமா, இதோ என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே இவர்கள் தான் சிறந்தவர்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க. நான் சொல்லல, நீங்க சொல்லல, யாரோ சொன்னதில்லை. நாமெல்லாம் நபித்தோழர்கள் குறித்து பேசினாலும் சரி பேசாவிட்டாலும் சரி, அவருடைய வரலாற்று செய்திகளையோ தியாக மனப்பான்மையோ எடுத்து வைத்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேரண்டி கொடுத்துட்டாங்க, இவர்கள் தான் சிறந்த சமுதாயம். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல யார் பேசணும்? இதுக்கு மேல யார் அவர்களை எடுத்து சொல்லணும்? சிறந்த சமுதாயம் என்னோடு இருக்கக்கூடிய இவர்கள் தான். சும்மா அடுத்து சொல்றாங்க, சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு அடுத்து வரக்கூடியவங்க, சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு அடுத்து வரக்கூடியவங்க. அவங்க சும்மா சொல்லல, நம்முடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு, நம்முடைய செயல்கள் அப்படித்தானே இருக்கு, நம்முடைய தியாகங்கள் அப்படித்தானே இருக்கு, நம்முடைய அமல்கள் அப்படித்தானே இருக்கு. நபித்தோழர்கள் செய்த தியாகத்தோடு ஒப்பிட்டா நம்முடைய யாருடைய தியாகத்தையாவது நினைச்சு பார்க்க முடியுமா? யாராவது நெஞ்சில கை வச்சு தான் வாழ்நாளில் 70 ஆண்டு காலத்தில் நான் இஸ்லாத்திற்காக இப்படி ஒரு தியாகம் செஞ்சேன், அது இந்த நபித்தோழரோட சொல்ல முடியுமா? செஞ்சிருப்போமா? செய்ய முன் வந்திருக்கிறோமா? செய்தவள் இருக்கிறோமா? அப்படி செய்தாலும் நீங்கள் நபித்தோழர்களை முந்த முடியாத நபிகள் நான் சொல்றாங்க. ஒரு வேளை செய்யல, செய்ய போறதில்லை, செஞ்சதில்லை, ஒரு வேளை ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம், நபித்தோழர்கள் செய்த தியாகத்தை விட நீங்கள் பெரிய தியாகம் செய்தாலும் நீங்கள் நபித்தோழர்களுக்கு ஈடாக முடியாது நபிகள் நாயகம் சொல்றாங்க. எப்படி சொல்ற நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் பெருமானார் சொல்றாங்க. சஹாபாக்கள் இருக்காங்களா இல்லையா, நபித்தோழர்கள் தோழியர்கள் இருக்காங்களா இல்லையா, அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஏன் தெரியுமா? பலவ் அன்ன அகதுக்கும் அன்ஃபகு இதுல உகதின் தகபன், உங்களில் நம்மளை பார்த்து ஒரு மனிதர் உகது மலை அளவிற்கு தங்கம் கொடுக்கப்பட்டு, இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு உகது மலை அளவுக்கு தங்கம் இருக்கு, நல்லா நினைச்சுக்கோங்க, அந்த உகது மலை அளவிற்கு தங்கத்தை பெற்று அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறேன். இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! உகது மலை என்பது பெரியது, உகது மலை அளவிற்கு நெல்லு கோதுமை இருந்தாலே பெரிய மதிப்புடையது. தானியங்கள் உகது மலை என்பது அது எத்தனை டன் வரும், எவ்வளவு செல்வ செழிப்பு இருக்கும். உகது மலை அளவிற்கு தானியங்கள் இருந்தாலே மிகப்பெரிய சிறப்பானது, மிக வேல்யூஃபுல்லானது. அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால் அது இன்னும் கூடுதலானது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, உகது மலை அளவுக்கு தங்கம் எத்தனை கோடி இருக்கும், உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். அப்படி எனக்கு தங்கம் கொடுக்கப்பட்டு அந்த தங்கத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் என்னுடைய இந்த தோழர்கள் தன்னுடைய கையால அப்படி அள்ளி ஒரு முத்து கொடுப்பாங்களா இல்லையா, சதகா கொடுக்கும் பொழுது, தான தர்மம் கொடுக்கும் பொழுது நெல்லையோ கோதுமையோ 2 கையால் அப்படி கொடுப்போமா இல்லையா, இதுக்கு ஈடாகாதுங்கிறாங்க. நீ உகது மலை அளவுக்கு கொடுக்கிற, உகது மலை அளவுக்கு கொடுத்த தங்கம் என்னுடைய தோழர்கள் தன் கையால் அள்ளி கொடுத்த ஒரு கை கோதுமைக்கு நெற்களுக்கு தானியங்கள் ஈடாகாதப்பா. எவ்வளவு சிறப்பு பாருங்க, எவ்வளவு அந்தஸ்து பாருங்க, எவ்வளவு மேன்மை. ஏன் இந்த மேன்மை அது பின்னால வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமூகத்தை, ஒரு தோழர்களை, தன்னோட இருந்தவர்களை இவ்வளவு மேன்மையாக, உயர்வாக, கண்ணியம் மிக்கவர்களாக காட்டணும்னா என்ன காரணம், என்ன காரியம் யோசிக்கணும்ல, சிந்தி. நபி தோழர்கள் நம்மள மாதிரி தானே, ரத்தமும் சதையும் உடையவர்கள் தான். ஆனால் அவர்கள் ஏன் மேம்பட்டவர்கள், எதனால் மேம்பட்டவர்கள்? ஏன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உகது மலை அளவுக்கான தர்மத்தை அவருடைய ஒரு கை அளவு தர்மத்தோடு ஒப்பிடுகின்றார்கள்? இந்த உள்ள கேட்க மறுக்குது. நான் சிந்திக்கவே இல்லை.
எதனால இப்படி அவங்க உகது மலை அளவுக்கு நம்ம கொடுத்தாலும் பாடமே படிக்கிறதில்லை, சிந்தித்தே பார்ப்பதில்லை, அந்த இடத்துக்கே போறதில்லை. நபித்தோழர்கள் உயர்வானவர்கிட்ட சொல்லிவிட்டு ஓடிடுதோம். நீ என்ன செய்ய போற, நான் என்ன செய்ய போறேன்? கேள்வி இருக்கா இல்லையா? பாடம் படிக்கணுமா வேணாமா? பாடத்தை நோக்கி பயிலும் என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப நபிகள் எப்படி ஒரு பக்கம் சொல்றாங்களா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இன்னும் முத்தாய்ப்பாக சொல்றான் நபித்தோழர்கள் குறித்து, ரலியல்லாஹு அன்ஹும் வரலும் அன்ஹும், அவர்கள் எம்மை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் பொருந்திக் கொள்வது சாதாரண காரியமா? அல்லாஹ் ஒரு மனிதன் பொருந்திக் கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா சோதனைகளிலும் அவன் வெற்றி பெற வேண்டும், எல்லா கஷ்டங்களையும் சகித்துக் கொள்ள வேண்டும், எல்லா நிலைகளிலும் இறைவனை சார்ந்து நிற்க வேண்டும். அல்லாஹ் பொருந்திக் கொள்வது பணங்காசை கொண்டு பொருந்திக் கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் நான் வாழ்றேன், பெரிய மாடி கட்டிட்டேன், வீடு கட்டிட்டேன், கோட்டை கொத்தளங்கோட வாழ்றேன், நான் மிகப்பெரிய பணக்கார, மிகப்பெரிய செல்வந்தன், ஆகவே அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? போடான்றுவான். சொத்து எதுக்கு, சுகம் எதுக்கு? என்னுடைய சோதனைகள் வென்றாயா, என்னுடைய கஷ்டங்களை சகித்துக் கொண்டாயா, என்னை நீ அதிகமாக அமல் செய்தாயா, என்னுடைய பாதையில் நீ போர் செய்தாயா, போரில் ஏற்பட்ட துன்பங்களை சகித்து, இதுதான் பொருத்தத்துக்கான வழிங்கிறான். அல்லாஹ் பொருந்திக் கொள்வதற்கு முதலமைச்சர் ஆகணும்னு எந்த சட்டமும் இல்லை. அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வதற்கு எம்எல்ஏ ஆகணும் எந்த விதியும் இல்லை. அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளணும்னா ஒரு வார்டு கவுன்சிலராகவாது மாறிவிடணும், இப்படிலாம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வதற்கு உனக்கு அடுத்த வேளை உணவு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வதற்கு நீ உடுத்த அழகான ஆடை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வதற்கு மாட மாளிகைகள் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வை எப்படி பொருந்திக் கொள்வது? இறை தூதர் காட்டிய வழியில், திருமறை குர்ஆன் போதிக்கக்கூடிய போதனைகளில் ஒரு மனிதன் தன்னை எந்த அளவுக்கு ஈடுபடுத்திக் கொள்கின்றான், எந்த அளவுக்கு தன்னை அதில் அமல் செய்வதற்கு தியாகப்படுத்தி, இதுதான் அல்லாஹ் பொருந்துக்கான வழி. இது இன்னைக்கு நம்மகிட்ட ரொம்ப குறைஞ்சிருச்சு. இறை பொருத்தத்தை தேட வேண்டிய மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும் இன்ன பிற மனிதர்களுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக மார்க்க விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுக்கிறானே. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டிய மனுஷன் மச்சானுடைய பொருத்தம் வேணும், ஆகவே மச்சானுடைய மகளுக்கு கல்யாணம், அந்த கல்யாணம் மார்க்கத்திற்கு முரணாக நடந்தாலும் மச்சான் என்னை நேசிக்கணும்ல, மச்சான் என்ன பொருந்தணும்ல, அக்கா என்ன பொருந்தணும்ல, அந்த கல்யாணத்தில் நான் கலந்து இறை பொருத்தம் கிடைக்காட்டலும் பரவாயில்ல, என் மச்சானுடைய பொருத்தத்தை பெற்றுட்டல்ல. வெக்கம் இல்லாம மனிதன் நினைக்கிறான். நம்ம சரௌண்டிங் தான், நான் யாரையும் சொல்லல, என்னையும் உங்களை சேர்த்தான். மற்றவங்களை பத்தி நமக்கு என்ன பேசு? இறை மார்க்கத்திற்கு முரணாக மார்க்க நெறிமுறைகளை புறந்தள்ளி விட்டு ஒரு விதத்தான சிறுக்கான ஒரு அனாச்சாரமான காரியம் நடக்கிறது. இங்கே சென்றால் இறை பொருத்தம் கிடைக்காது, இங்கு நம்மளே அல்லாஹ்ல சேர்த்துருவோம், மச்சானுடைய பொருத்தமோ அக்காளுடைய பொருத்தமோ எனக்கு தேவையில்லை, நான் இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இவைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லையே, அக்கறை இல்லையே, கவலை இல்லையே. மௌலூது ஓதாம் தெரியும், அங்கே போய் சாப்பிடுறது என்னது, எதுக்கு? புது வீடு கட்டுறா, மௌலூது ஓதுறா, இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டு நீ அழைக்கிறா, நீ நினைக்கிற அண்ணன் தம்பி வேணும், மாமன் மச்சா வேணும், அவனுடைய பொருத்தம் வேணும், அதுக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. நல்லா நினைச்சு பார்த்தீங்களா? யாராவது எவனுடைய பொருத்தத்தை கொண்டும் நம்ம அருமையில வெற்றியடைய முடியாது. இந்த உலகத்தில் பிரதம மந்திரி பொருத்தம் எனக்கு இருக்கு, நரேந்திர மோடி என்னை நேசிக்கிறான், என்ன விரும்புறான், நான் நினைச்சா என்ன, இதனால நம்ம அருமையில ஜெயிச்சிட முடியுமா? அமெரிக்க அதிபருக்கு நான் வேண்டியவன், நான் நினைச்சா யார் கூட யுத்தம் கூட செய்வான், இதனால மறுமையில ஜெயிச்சிட முடியுமா? நன்றாக விலகிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறாமல், அல்லாஹ்வுடைய அன்பை பெறாமல் சொர்க்கம் எளிதில்லை. நாம முடிவு பண்ண வேண்டியது அதுதான். தௌஹீத் தௌஹீத்னு பேசுறோம்ல, ஏகத்துவவாதின்னு நெத்தியில எழுதி ஒட்டிக்கிட்டு நெஞ்ச நிமித்து என்ன செஞ்சோம்? எதை புறக்கணிக்கும்? யாரை விட்டு விலகி நிற்கும்? யாரோடு சேர்ந்து நிற்கும்? எதை நோக்கி சுய பரிசோதனை வேண்டுங்கிற. எல்லாரும் விதிவிலக்கு இருப்போம், ஆனா பெரும்பாலும் எப்படி பெற முடியும்? நபித்தோழர்கள் இறை பொருத்தத்தை பெற்றாங்க, தாயை விட்டுட்டு வந்தாங்க. சாது அபீ வக்காஸ் வரலாறு படிச்சோமா இல்லையா? அவங்களுடைய வரலாறு தெரியுமா இல்லையா? இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக தன் தாய் தன்னோடு பேச மறுக்கிறார், சாப்பிட மறுக்கிறார், போம மார்க்கத்தை விட சொல்லுதிய. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய இடம்.
நபித்தோழர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு எதிராக பத்ர் யுத்தத்திலே நேருக்கு நேர் களம் கண்டார்கள், போர் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக என் இரத்த பந்த உறவுகளை நான் வெறுப்பேன் என்றார்கள். இப்ப புரியுதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நபித்தோழர்களை ஏன் இப்படி மேன்மைப்படுத்தினார்கள், சிறந்த சமுதாயம் என்று சொன்னார்கள்? அல்லாஹ் எதனால் இவர்களை பொருந்திக் கொண்டதாக? அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது, பெரிய விஷயம் இல்லை, உயிரோடு இருக்கும் பொழுது சொர்க்கவாதி என்று அறிவிக்க எவ்வளவு பெரிய விஷயம். எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும், பாஸ். நமக்குள்ள அந்த பாக்கியம் எங்கெங்க இருக்கு, என்னங்க செஞ்சிருக்கிறோம்? ஏதாவது நினைச்சு பாருங்க. நாம மனுஷங்க தானே, நாமளும் மறுமைக்காக தானே வாழ்றோம், நாமளும் அல்லாட்ட சொர்க்கத்தை தானே கேட்கிறோம். கேட்கமா இல்லையா? நபித்தோழர்கள் எந்த சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, நபித்தோழியர்கள் எந்த சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று பயணித்தார்களோ, அந்த சொர்க்கத்திற்கு நாமும் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காக துஆ செய்கிறோம், அதற்காக மன்றாடுதோம். நல்ல விஷயம்தான், சொர்க்கத்துக்கு போகணும், ஆசைப்படணும், துஆ செய்யணும், மன்றாடணும். செயல் என்ன செய்தாய்? அல்லாஹ் இதையும் பார்ப்பான்ல. அல்லாஹ் ரெண்டே தான் பார்ப்பான். துஆ கேட்ட சரிப்பா, சொர்க்கத்தை கேட்ட நான் தாரேன், சொர்க்கத்துக்கு போறதுக்கு நீ என்ன செஞ்ச கேட்பானா இல்லையா? கேட்பான். ஆணுக்கும் கேட்பான், பெண்ணுக்கும் கேட்பான், எல்லோருடையும் கேட்பானே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிறந்த சமுதாயம். அல்லாஹ் சொல்றான், பொருந்தி கொண்டப்ப ஏன் பொருந்தி கொண்டான்? காரணங்களை தேட வேண்டும் சகோதரர்களே. நபித்தோழருடைய சில வரலாற்று செய்திகளை நாம் எடுத்து படிக்கும் பொழுது நம்முடைய மேனிகள் சிலிர்க்கிறது. இப்படி இருக்குமா? இப்படி செய்ய முடியுமா? இப்படி வாழ முடியுமா? இப்படி தியாகம் செய்ய முடியுமா? இப்படி செஞ்சிருக்காங்களா? ஏன் அப்படி ஆச்சரியமாக பார்க்கிறோம் சொன்னா, நாம செய்யல. நமக்கு ஏன் அவங்களுடைய விஷயம் பெரிதாக, உயர்வாக, ஆச்சரியமாக, மேன்மையாக தெரியுதா? நாம அதை செய்யலங்கிறது வேற, அதனுடைய பாதையை நோக்கி கூட பயணிக்கல. ஆகவே ஆச்சரியமாக தெரியுது. செய்தி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த ஒரு சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பஞ்சாயத்து வருது. ரெண்டு மனிதர்கள் வருகின்றார்கள். அதுல ஒரு மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருக்கிறது, பெரித்தமலம் தோட்டம், ஒரு மிகப்பெரிய தோட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த தோட்டத்திற்கு அவர் வேலி போட வேண்டும் என்று நினைக்கின்றார். தோட்டம் இருந்தா வேலி போடணும், காமன் சோர் கட்டுவோமா இல்லையா? ஆடு மாடு ஓட்டங்கள்லாம் உள்ள வந்துடக்கூடாது, தோட்டத்தை நாசமாக்கிடக்கூடாது, புற்புண்டுகளை மேய்ச்சிடக்கூடாது, இதுக்காண்டி வேலி போடுவோம். அந்த மனிதர் எண்ணுகின்றார், அவருடைய தோட்டத்திற்கு அவர் வேலி போட வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். பக்கத்தில் இன்னொரு மனுஷன், அந்த ஆளுக்கு என்ன இருக்கு? இந்த மனிதனுடைய தோட்டத்தின் அருகில் அவருக்கு ஒரே ஒரு மரம் கொண்ட ஒரு சின்ன இடம் இருக்கு. இவருக்கு பெரிய தோட்டம், நிறைய மரங்கள் இருக்கு, அதுக்கு வேலி போட நினைக்கிறாரு. ஆனா வேலி போட நினைச்சா அந்த ஒரு மரம் இருக்க, அந்த ஒரு மரத்தோட இடத்தினோட உரிமையாளர் இருக்காரு, அவர் அதுக்கு தடையாக இருக்கிறார். நபிகள் நாயகத்திட்ட போறாங்க. நபிகள் நாயகத்திட்ட விஷயத்தை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கு, நான் வேலி போடணும்னு நினைக்கிறேன். வேலி போடணும்னு நினைச்சா இந்த மனிதருடைய ஒற்றை மரம், அதை சார்ந்த இடம் எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது. ஆகவே நான் நிறைய மரம் வச்சிருக்கிறேன்ல, எல்லா மரமும் ஏன் உள்ளது தானே, அவர் ஒன்னே ஒன்று தானே வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் போல இடம் தானே, அதை எனக்கு விட்டு தர சொல்லிருங்களேன். பெருமானாரிடம் இந்த மனிதர் கோரிக்கை வைக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுப்பதில் மேன்மையானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா விஷயத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரியான என்ன, எதிலையுமே ஒரு பெருந்தன்மையாக விட்டு கொடுப்பதோடு, மனிதநேயத்தோடு பிறருக்கு பலனளிப்பதாக இருந்தால் எதையும் செய்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரிடம் சொல்லுகின்றார், ஒரு மரம் இருக்கா இல்லையா, அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஏப்பா அவனுக்கு நீ அதை விட்டு கொடுத்துறேன், ஒருவேளை நீ அவருக்கு அந்த மரத்தை விட்டு கொடுத்தால் அல்திகா ஈயாகு பின் நகலத்தின் பில் ஜன்னா, உனக்கு அந்த உலகத்தை ஒரு மரம் இருக்க, கொஞ்சம் இடம் இருக்க, இது அந்த மனிதர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்திலே உனக்கு ஒரு மரத்தை நடுவான். நபிகள் நாயகம் உபதேசிக்கின்றார்கள். நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த ஆளு உத்தரவுல சொல்றாரு, நபிகள் நாயகம் ஒரு அரசர் தான், மாமன்னர் தான், அவங்க நினைச்சா அந்த மனிதருக்கு இதை பற்றி பேசாமல் அந்த மரத்தை அவன் கொடுப்பா, இப்படி உத்தரவிடலாம். ஆனா நபிகள் நாயகம் செய்யல. ஏன்? அது அவனுடைய ஹக்கு, அவன் மனசு வந்து கொடுக்கணும். நான் உத்தரவு போட்டு கொடுக்கறதாக இருந்தா அவனோட உரிமையில தலையிடுவதாக மாறிவிடும். அதை நபிகள் நாயகம் விரும்பல.
அரசர் தானே, மன்னர் தானே, உத்தரவிட்டா கேட்டுதானே ஆகணும். ஆனா பெருமானார் சொல்லுகின்றார்கள், இந்த மரத்தை அவருக்கு நீ விட்டு கொடுத்தால் உனக்கு இதற்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படும். நாமெல்லாம் என்னதான் பிரச்சனை, விட்டு கொடுக்குது மேன்போக், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. 10 ஏக்கர் இடம் வச்சிருப்பான், 2 சதுரடி கிடக்கும், விலைக்கும் தரமாட்டேன், விட்டும் தரமாட்டேன், நீ எப்படி கேட்டுதான் நான் பார்க்கிறேன். இப்படிதான் மனசு நமக்கு இப்போ. ஒன்று நீ செய்யணும், அதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லை, விலைக்கு கொடு இல்லைன்னா விட்டு கொடு. நீ எப்படி கட்டுவ? உனி அவ்வளோ ஏக்கர் வாங்குவியோ? கேட்கிறானே, கேட்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமே. நம்மள மாதிரி அந்த ஆளை நினைக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்தில் உனக்கு மரம் நடப்படும், அந்த மரத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு பகரமாக என்று சொல்லியும் கூட அந்த ஆள் அதை மறுக்கிறார். சொர்க்கத்தில் இருக்கலாம் ரெண்டாவது, நான் கொடுக்க மாட்டேன். நபிகள் நாயகத்திட்ட மறுத்துட்டாங்கன்னா நபிகள் என்ன செய்ய முடியும்? அறிவுரை சொல்லலாம், உபதேசம் சொல்லலாம், நல்ல வார்த்தைகளை சொல்லலாம், செஞ்சா அல்லாஹ் தருவான் என்ற செய்தி இவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர் மறுக்கிறார், நான்லாம் கொடுக்க மாட்டேன். சரி போ. 2 வருஷம் சபையை கலைச்சிட்டு போயாச்சு. இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 மனிதர்கள் வருகின்றார்கள், வந்து செய்தியை சொல்லுகின்றார்கள், பஞ்சாயத்து பேசப்படுகிறது, நபிகள் நாயகம் பதில் உரைக்கின்றார்கள், பதில் சொர்க்கம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் தூரமாக இருந்த அபூ தஹ்தா கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். இவர் நபித்தோழர், அபூ தஹ்தா நபித்தோழர், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு, சொர்க்கத்தை பத்தி நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த ஆள் மறுக்கிறாரு, மறுத்துட்டு 2 பேர் வெளியே போறாங்க. அபூ தஹ்தா முடிவெடுக்கின்றார். அபூ தஹ்தானுடைய என்னத்தை நபிகள் நாயகம் சொர்க்கம் குறித்தல்லவா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மரத்தை கொடுத்தா சொர்க்கத்தில் மரம் நடப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது சுப செய்தி இல்ல, அது நற்செய்தியாச்சே, சொர்க்கத்திற்கு போவது உறுதியாச்சே. அபூ தஹ்தா பார்க்கின்றார், கலைந்து சென்ற 2 மனிதர்களை அந்த ஒரு மரம் வச்சிருந்தார், அவர் போய் மறிக்கிறார். நில்லு, நீங்க 2 பேர் வந்தீங்க, பேசுனீங்க, இது என்ன மாதிரி டீலிங் நடந்துச்சு, நீ கொடுக்க மாட்டேன்னு வந்துட்ட, சரி விடு, இப்ப நான் உன்னிடம் ஒரு டீலிங் பேசுகின்றேன். அபூ தஹ்தா ஒரு மரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன நபரிடம் இவர் ஒரு டீலிங் ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? அபூ தஹ்தா அந்த மனிதரிடம் சொல்லுகின்றார், என்னிடம் நிறைய பேரித்த மரங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய தோட்டம் இருக்கிறது. அபூ தஹ்தாவுக்கு சொந்தமா தோட்டம் இருக்கு, அது நிறைய பேரிச்சம்பழம் இருக்கிறது. அபூ தஹ்தா சொல்லுகின்றார், இந்த தோட்டத்தை நீ எடுத்துக்கொண்டு உனக்கு ஒரே ஒரு மரம் இருக்க, அந்த இடத்தை எனக்கு விலைக்கு விட்டு விடு. எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. கற்பனை கேட்டுமா அப்படி தியாகம் பண்ண? பெருமானாருடைய சொல்லின் மீது, பெருமானாருடைய சுப செய்தி மீது சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற உத்வேகம், ஆசை, எண்ணம் இருந்தால் தான் வரும். சொல்றாரு, ஒரு மரம் உன்கிட்ட இருக்கு, நபிகள் நாயகம் சொன்னதுக்கு நீ கேட்கல, இப்ப நான் ஒரு டீல் பேசுறேன், என்னுடைய மிகப்பெரிய தோட்டத்தை நீ வச்சுக்கோ, அந்த ஒரு மரத்தை எனக்கு கொடுப்பா. அந்த ஆள் பார்க்குற நல்ல டீலிங்கா இருக்க, ஒரு மரத்தை கொடுத்தா பெரிய தோட்டம் கிடைக்க, நிறைய பெருச்சம்பளம் இருக்க, நிறைய மரம் இருக்க, உலக கணக்கு பார்க்காரு. நம்மள மாதிரி நீ ஏன் சொல்றோம்னா இப்படித்தானே இருக்கும். உலக கணக்கு பார்க்கக்கூடிய அந்த மனிதர்களாகத்தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 10 ரூபா பாக்கெட்ல இருந்து வெளியே வரனாலும் இதால் நமக்கு என்ன லாபம் கேட்கிறோமா இல்லையா? இதுக்கு சொர்க்கம் கிடைக்கும், எல்லாம் போச்சு. இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். பெரும்பாலான இடங்களில், பெரும்பாலான நேரங்களில், பெரும்பாலான காரியங்களில், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு பண காசுகளுக்கும் உலகத்தில் என்ன கிடைக்கும்? உலகத்தை நோக்கியே ஓடுறோம். என்னமோ இந்த உலகம்தான் நம்மளை தூக்கி நிறுத்த போறது மாதிரி. இந்த உலகத்திலேயே நிரந்தரமா வாழ போறோம், சாவ போறத மறந்தாச்சு. சாவத்தானே போறோம். 50 வயசுக்கு இருப்பீடா, 60 வயசுக்கு, 70 வயசுக்கு, சரி 100 வயசுக்கு எடுத்துட்டு போய, பிறகு சாவணுமே. நீ 100 வயசுக்கு எடுத்துட்டு போய, பிறகு என்ன செய்ய புரிய? சாவத்தானே செய்யணும். சரி செத்துட்டோம், சேர்த்த செல்வங்களே எல்லாம் அல்லாண்ட கொண்டு போய் மறுமையில எல்லா கார் கொண்டு வந்திருக்கேன், எல்லா பைக் கொண்டு வந்திருக்கேன், எல்லா வீடு கொண்டு வந்திருக்கேன், எல்லா தோட்டம் வந்திருக்கேன், தூரத்தில் வாழ போங்கடா. ஏன் பலன் இல்லை தெரியுமா? இவைகளை நீ உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய பாதையில் செலவழித்திருந்தால், நன்மையான காரியங்களை தேடி இருந்தால், உன்னுடைய கணக்கில் நன்மை வரவைத்திருக்கப்படும். அது இன்று உனக்கு பலன் அளிக்கும். அது இல்லாம நீ என்ன காரு, அது இல்லாம என்ன பைக்கு, அது இல்லாம என்ன வீடு, ஒன்றும் கிடைக்காது. மறந்துட்டோமே. நம்முடைய சிந்தனைகளை சைத்தம் மழுங்கடிச்சிட்டானே, வேற பக்கம் அப்படியே திசை திருப்பிட்டானே. உலகத்தை பாரு, உலகத்தில் ஆசையை பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி வாழ்றான், அடுத்த வீட்டுக்காரன் எப்படி வாழ்றான், அவனை போல நீ வாழ. இப்படித்தான எண்ணம் இருக்கு, இப்படித்தான செயல்கள் இருக்கு.
இதை நோக்கித்தானே நம்முடைய பாதை எண்ணங்கள் எல்லாம் இருக்கு சகோதரர்களே. பல நேரங்களில் நம்முடைய செயல்களை, நம்முடைய நிலைகளை, நம்முடைய எண்ணங்களை நமக்கு நாமே அசைபோட்டு மனசாட்சியிடம் பேசினா அதை விட வெட்கப்படுறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது. தௌஹீதுவாதி, ஏகத்துவவாதி, நான் சொல்றேன், என்ன யோக்கியது இருக்கு, எனக்கு என்ன அருகதை இருக்கு சகோதரர்களே. நினைச்சு பாருங்க, எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்திருக்காங்க, எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டப்படுகிறது. பெருமானோடைய வழிகாட்டுதல் எதுவா எல்லாத்தையும் பிறந்தது. எனக்கு தேவை உலகம், உலக வாழ்க்கை, உலக நிம்மதி, உலகத்தோட ஆசை, உலகத்தோட பாசம், உலக இதுதானே மேன்மையா இருக்கு உனக்கு. இவர் மனிதர் தானே, அபூ தஹ்தா. இவருக்கு ஆசை இருக்காதா, சிந்தனை இருக்காதா, சொத்து சுகத்தோட வாழ வேண்டும் என்ற நினைப்பு இருக்காதா? இருந்துச்சு. நம்மள மாதிரி தானே உணர்வு உள்ளவர்கள், உயிர் உள்ளவர்கள், ரத்தமும் சதையும் உள்ளவர்கள், நம்மளே போல ஆசை எண்ணம் கொண்டவர்கள். அனைத்தையும் அறுத்தறிந்தார்கள் அல்லாஹ்விற்காக, சொர்க்கத்திற்காக, மறுமை வெற்றிக்காக, மறுமையில் அல்லாஹ் முன்னால நிக்க போற என்ற பயத்தின் காரணமாக. அவங்க மனுஷங்க தானே, ரோபோவா? நபித்தோழர்கள் ரோபோவா இருந்தா எண்ணங்கள்லாம் இல்லாம இருக்கும். அவங்க என்னத்தை வேணாலும் கொடுத்துட்டு போகலாம். எல்லாம் செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, செஞ்சாங்களா இல்லையா? அபூ தஹ்தா கேட்கின்றார், ஒரு மரத்தை தந்துரு, என் தோட்டத்தை நீ வச்சுக்கோ. அந்த மனிதன் சரின்ட்டார், கொடு, தோட்டத்தை கொடுத்துட்டியா, ஒரு மரத்தை நீ வச்சுக்கோ. அபூ தஹ்தா ஒரு மரத்தை தனக்காக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நேரடியாக செல்கின்றார். நேரடியாக சென்று இறை தூதரிடம் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த ஒரு மரத்தை ஒரு மனிதர் தரமாட்டேன் என்று சொன்னாரோ அவரிடம் என்னுடைய முழு தோட்டத்தை நான் கொடுத்து விட்டு அந்த மரத்தை எனக்காக்கி கொண்டேன். இப்பொழுது என் தோட்டம், என் மரம் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் வேலிபுடன் வந்தார்ல, ஒரு மரத்துக்கு பிரச்சனை இருக்கு சொன்னார்ல, இந்த ஒரு மரம் தானே பிரச்சனை, இந்த ஒரு மரத்தை நான் வாங்கிட்டேன்ல, எனக்கு சொந்தமாயிக்கல, அந்த மனிதரை கூப்பிட்டு இந்த மரத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வேலையை போட்டுக்கிட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தஹ்தாவுடைய இந்த வார்த்தையை சொன்ன மருதுனோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தஹ்தாவிற்கு மறுமொழி புரிந்தார்கள், அபூ தஹ்தாவே, நீ செய்த இந்த செயலுக்காக, இந்த காரியத்திற்காக, இந்த நிலைக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் உனக்கு எண்ணற்ற மரங்களை நட்டிருக்கிறான். எண்ணற்ற மரங்களை. ஒரு மரம் நடப்பணும் சொன்னது அவருக்கு தான். அபூ தஹ்தா உதாரணத்துக்கு ஒரு 1000 மரத்தை கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, 10,000 மரமா தெரியாது, லட்சம் மரமா தெரியாது, எண்ணற்றங்க நபிகள் நாயகம். எவ்வளவு பெரிய பாக்கியம். அபூ தஹ்தாவுடைய செயலை புரிந்து கொண்டு அவருடைய சொர்க்கத்தின் மீதான ஆசையை புரிந்து கொண்டு பெருமானார் சொன்னார்கள், உனக்கு சொர்க்கத்தில் எண்ணற்ற மரங்கள் நடப்பட்டிருக்கு. அபூ தஹ்தா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்களா? அபூ தஹ்தா தன்னுடைய நல்ல செயலால இந்த உலகத்தில் வாழும் பொழுதே சொர்க்கவாதியாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டார். அபூ தஹ்தாவுக்காக சொர்க்கத்தில் மரம் நடப்படுதுன்னா அதை அனுபவிக்க சொர்க்கத்துக்கு போகணும்ல. நல்ல விஷயம், நல்ல செய்தி கிடைச்சிருச்சுல, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் சகோதரர்களே. இதுதான் நபி தோழர்கள் முன்னெடுத்தார்கள். அது மட்டுமில்லைங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்குது தெரியுமா? அபூ தஹ்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த செய்தியை உள்வாங்கி கொண்டு அந்த மன மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, அந்த நிலையோடு எந்த தோட்டத்தை அவர் முதலில் வைத்திருந்தாரோ அந்த தோட்டத்தில் தன் குடும்பத்தாரையும் வைத்திருக்கின்றார். தோப்புக்குள்ள வீடுன்னு வைங்களேன், வீட்டில் தானே எல்லாரும் இருப்பாங்க. தன் மனைவி, இந்த செய்தி தெரியாதுல்ல, அபூ தஹ்தாவுக்கு நடந்தது மனைவிக்கு தெரியாது. தோப்புக்குள்ள, தோட்டத்துக்குள்ள மனைவி இருக்கிறாங்க. உம்மு தஹ்தா நேரா மனைவிட்ட போறாரு. மனைவிட்ட போய் சொல்றாரு, தோட்டத்துக்குள்ள ஜாலியாக உட்காந்துருக்குறாங்க, ஏமா நடந்தது என்ன தெரியுமா, என்ன சூழ்நிலை தெரியுமா, இந்த இடம் இப்போ யாருக்குள்ள தெரியுமா, என்ன நடந்துச்சு கேட்கிறாங்க. இப்படி 2 மனிதர்கள் வந்தார்கள், இப்படி சொர்க்கம் பற்றி கூறப்பட்டது, அந்த மனிதர் மறுத்தார், நான் அதை வாங்கினேன், அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொடுத்தேன், நமக்கு இத்தனை பெரிய மரம் நடப்படும் என்று நற்செய்தியோடு நான் வந்திருக்கின்றேன். சகோதரர்களே, இந்த இடத்த ஒன்று சிந்திக்கணும். எந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி, நாமளும் வாழ்க்கையில் இருக்கிறோம், மனைவிமாரோட பெற்றோர்களோட இருக்கிறோம். உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டை இது போல அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்டு உங்க மனைவிட்ட போய் ஏமா வீட்டை விட்டு காலி பண்ணிடுவோம், ஏன் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்டேன், என்ன சொல்லுவாங்க? இப்படி எவனாவது இருக்க வீட்டை கொடுப்பானா? கொடுக்க முடியுமா? இவனிடமிருந்து எனக்கு தலாக் வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்களா?
கொடுத்த வீட்டை திரும்ப பெறுவதற்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. அப்படித்தான் இருப்பார் பெண். அதுதான் இல்லை. ஆண்களை விட பெண்கள் உலக முகத்தில் கொஞ்சம் கூடுதல் மவுசு உண்டு அவங்களுக்கு. ஆண்களை விட நேசிப்பதில் உங்களுக்கு அதிகம் உலகத்தில். ஆனால் தன் மனைவி உம்மு தஹ்தாவிடம் அபு தஹ்தா சொல்லுகின்றார், இந்த தோட்டத்தை நாம் சொர்க்கத்திற்கு பகரமாக விட்டுவிட்டோம், இனி இது நமக்கான தோட்டம் இல்லை, இந்த நொடி பொழுதே இந்த தோட்டத்தை நீ காலி செய்ய வேண்டும் என்று மனைவியிடம் சொல்லுகின்றார். அந்த அம்மா சொல்றாங்க, உம்மு தஹ்தா அபு தஹ்தா பார்த்து சொல்றாங்க, ரபிகள் பயவு, இது அல்லவா லாபகரமான வியாபாரம். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஏன் கொடுத்த, எதுக்கு கொடுத்த, இந்த தோட்டத்தை கொடுத்தா நாம எங்க போவோம், நாம எப்படி சாப்பிடுவோம், நாம எப்படி வாழ்வோம், நமக்கு எதையும் கேட்கல, எதையும் கேட்கல. ஒரே வார்த்தை, அபு தஹ்தாவே நீர் லாபகரமான வியாபாரத்தை செய்திருக்கின்றீர், இருப்பதை இழந்திருக்கின்றார், இழந்தது அல்லாஹ்வுடைய பாதையில், அதற்கு பகரமாக சொர்க்கம் இருக்கிறது, அதை நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு ஏற்றுக்கொண்டு தன் கணவர் லாபகரமான வியாபாரத்தை செய்திருக்கின்றார். இந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. சும்மா கேட்டுட்டு போறது இல்லை. 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்போ படிக்கும் பார்க்கணும்னா என்ன நோக்கம்? படிப்பினை பெறணும். இல்லைன்னா ஏன் பதியுதாங்கன்னு கேட்குறேன். படிப்பினை பெறணும் இல்லை, நமக்கு பாடம் இருக்குல்ல, நாம் இது மாதிரி இடம் காட்டணும். ஏதோ கொஞ்சமாவது சுய பரிசோதனை செய்யுங்கள் சகோதரர்களே. சுய பரிசோதனைக்கு ஒவ்வொருவரையும் இலக்காக்குங்கள் சகோதரிகளே. நம்முடைய வாழ்வு, நம்முடைய வணக்கம், நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் இழக்கக்கூடியது எதுவாக இருக்கிறது, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய எதை பெறப் போகிறோம். ஒவ்வொருவரும், நான் உட்பட எல்லாரும் நெஞ்சில கை வச்சு தனக்குத்தானே கேள்வி கேட்கணும். சரியா இருக்கிறேனா, நான் ஏதாவது செஞ்சிருக்கிறேனா, என்கிட்ட ஏதாவது தியாகம் இருக்கா, என்கிட்ட ஏதாவது சிறப்பான காரியம் இருக்கா, அல்லாஹ்ட்ட போய் சொல்றதுக்கு ஏதாவது என்கிட்ட இருக்கா. பாடம் பெறுவோம். பாடத்தின் மூலமாக மறுமையில் நற்பெயரை பெறுவோம். இழப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள், கஷ்டத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், துன்பங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அல்லாஹ்விற்காக நாம் எதை ஒன்றை இழந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக எந்த கஷ்டத்தை சுமந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக எந்த சிரமத்தை பொறுத்து கொண்டாலும் சரி, அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடியவன். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அப்பதான் சொன்னான், அல்லாஹ் மூமினீன வல் மூமினாத்தி, மூமினான பெண்களுக்கும் மூமினான ஆண்களுக்கும் நாம் வாக்குறுதி அளிக்கிறோம் அல் ஜன்னா, சொர்க்கம் குறித்து. இதுதான் நம்ம நோக்கம், இதுதான் நம்முடைய இலக்கு, இதுதான் நம்முடைய பயணம். இதற்காகத்தான் பாதை அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் வெற்றி தரும். இதை தவிர நீ எங்கே போனாலும் சரி, எம்எல்ஏ எம்பி அவன் இவன் சமுதாயம் போராட்டம் தொண்டு தொசுக்கு, இதில் முதல் நில்லு, இப்படி வா, பிறவை எல்லாம் செய்வோம். அப்பேற்பட்ட நற்பாதையை, மறுமையை வெற்றி பெறக்கூடிய பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி முதல்வர் நிறைவு செய்கிறேன்.